வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொன்னான நேரத்தில் நீங்கள் ஒரு காரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஃப்யூச்சர்லேயோ இல்லை இப்போ உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு 6.5 லட்சத்துலேருந்து ஒரு 8.5 லட்சத்துக்கு நீங்கள் கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரெட் பியூட்டிஃபுல்லான கார் வந்து பார்த்தோன்னா மாருதி சுசுக்கியுடைய செலீரியோ அப்படின்ற வேரியண்ட் தான். இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்ட் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ்லாம் வரும். இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வராது, அப்புறம் மியூசிக் சிஸ்டம்லாம் வராது. மற்றபடி பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது VXi செலீரியோ. இந்த காரோடைய மெயின் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த காரோடைய ஃபியூவல் எஃபிஷியன்சி. இந்த காரை வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே அதிகப்படியான மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார் அப்படின்னு சொல்லிட்டு மாருதி கிளைம் பண்ணுறாங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதிகப்படியான மைலேஜ் விரும்பியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎன்ஜி போகலாம். சிஎன்ஜியில் வந்து 34 கிலோமீட்டர் வந்து கிடைக்குது. ஒன்று பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் நீங்கள் மைலேஜ் அதிகமாக கிடைக்கணுன்னா சிஎன்ஜிக்கு போகலாம். உங்களுக்கு பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் 26.68 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவலில் உங்களுக்கு அட் லோயஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24.97 டாப் அண்ட் ZXiயில். அப்புறம் LXi VXi ZXiலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவல் பெட்ரோலில் 25.24 கிலோமீட்டர் பெர் லிட்டர் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி சாத்தியம்னா இந்த காரோட இன்ஜின் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் 998 சிசி 3 சிலிண்டர் இந்த காரில் இருக்குது. ஸோ 3 சிலிண்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈச் சிலிண்டருக்கு உங்களுக்கு 2 இன்ஜெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து டியூவல் ஜெட் அப்படின்ற மாதிரி இன்ஜின் வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் மூலிமா உங்களுக்கு இந்த 2 இன்ஜெக்டர்ஸ் பெர் சிலிண்டருக்கு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல எஃபிஷியண்ட்டாக ஃபியூவல் சப்ளை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேர்ன் ஆகி உங்களுக்கு நல்ல ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து கொடுக்குறது தான் இந்த காரோடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ரூம் ஸ்பேஸ், அதிகப்படியான ரூம் ஸ்பேஸ், நல்ல ஹெட் ரூம், இதெல்லாமே வந்து இந்த காரில் உங்களுக்கு கிடைக்கும். பேக் சீட்டில் 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஃப்ரண்ட் சீட்டை நான் ஆல்மோஸ்ட் வந்து பேக்கில் தள்ளிட்டேன். உங்களுக்கு அதனால் ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி வந்து தோணும். பக்கத்தில் இருக்க சீட்டோடைய ஸ்பேஸை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. எனிவே வந்து தை சப்போர்ட் உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை. அதனால் நீங்கள் லாங் ட்ரைவ்ஸ் போகிறப்போ உங்களுக்கு இந்த பேக் சீட் ரொம்ப நேரம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. எனிவே ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரைவ்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. எனக்கு ஒரு குறையாக இருந்தது வந்து பார்த்தோன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் பேக்கில் இல்லாதது. எனிவே அந்த சீட் குஷனிங் ரொம்ப நல்லா இருக்கனால சாய்க்கிறப்ப நல்ல குஷனிங் வந்து சூப்பராக இருந்தது. ஷார்ட்டாக இருக்க பர்சன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் 6 ஃபீட் அதிகமாக இருக்கிறவங்க ஹெட்ரெஸ்ட் இல்லாதது ஒரு மிஸ்ஸிங் ஃபங்க்ஷன். அண்டு ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களுக்கு விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே வந்து உங்களுக்கு ஸ்விட்சஸ் கொடுத்துருப்பாங்க. பேக்கில் உட்காரவங்களுக்கு உங்களுக்கு டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கும் நடுவில் வந்து ஸ்விட்சஸ் இருக்கும். ப்ராக்டிக்கலாக ஃபேமிலியோட வெளியே போகிறப்ப தண்ணி பாட்டில் எடுத்து போகிறதுக்கு ஒவ்வொரு டோருக்கும் ஈச் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. இந்த காரில் உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வருது. அப்புறம் 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்ஜினுடைய பவர்னு பார்த்தோன்னா 67 HP 5500 RPMல அப்புறம் 89 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் இந்த இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த காரில் நல்லபடியாக உங்களுக்கு 4 பேர் நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துட்டு போகலாம். ஸோ ஹெட்ரெஸ்ட் ஒன்று மிஸ்ஸிங். ஃப்ரண்ட் சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கார் VXi கிட்டத்தட்ட 7,08,000 வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு லிட்டில் பிட் ஓவராக ப்ரைஸ் பண்ண மாதிரி இருந்தது. எனிவே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக இப்போல்லாம் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி தான் பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த காரோட ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பூட் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல பெரிய பூட் ஸ்பேஸ், நல்ல லக்கேஜஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். 4 பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா 313 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. இந்த செக்மெண்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பூட் ஸ்பேஸ் இந்த காரில் இருக்குது. இந்த காரில் வந்து ஸ்டியரிங் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப சிட்டியில் ரொம்ப உங்களுக்கு லைட் அண்ட் வெயிட்டாக ஃபீல் ஆகும். பட் ரொம்ப வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்காது. இப்போ பாருங்கள், நான் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கேன். எவ்வளோ அதிகமான ஹெட்ரூம் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப டாலாக இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆவாங்க இந்த காரில் உட்கார்றப்ப. லெக் ரூமும் பேக் சீட்டில் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இந்த காரோட டிசைனுக்கு இதில் இருக்கக்கூடிய ரூம் ஸ்பேஸ் வந்து சூப்பர் ஓவரால். இப்போ இந்த காரை எதுக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதிகப்படியான மைலேஜ் எதிர்பார்த்தோன்னா வாங்கலாம். அப்புறம் மாருதியோடைய ஒரு சூப்பரான ஒரு ரீவேல்யூ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா வண்டி நீங்கள் வாங்கி கொஞ்ச நாள் ஓட்டி விற்கிறப்ப நல்ல ரீவேல்யூ வேணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்காக வாங்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு சர்வீஸு, அப்புறம் சூப்பரான ஒரு ரீஃபைண்டான ஒரு இன்ஜின். எப்பயுமே மாருதியோட லைட் கிளச்சு, அப்புறம் ஸ்மூத் கியர் ஷிஃப்ட்டு, இதுக்கெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த காருக்கு நீங்கள் போகலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகப்படியான லாங் டிரைவ்ஸ் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதா இருந்தால் நல்லா கம்ஃபர்டபுளாக நல்ல மைலேஜோட இந்த காரை ஒரு டெய்லி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த காருக்கு நீங்கள் போகலாம். இந்த வண்டியில் உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப டாப் மாடலில் உங்களுக்கு 2 ஏர் பேக், அதுக்கப்புறம் ABS, EBD, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரியரில் டிஃபாகர், நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்குது. அப்புறம் ஹில் ஹோல்டு அசிஸ்ட் கூட உங்களுக்கு டாப் எண்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காரோட காம்படிட்டர்ஸ்ன்னு பார்க்குறப்ப டியாகோ, சாண்ட்ரோ, வேகனார், அப்புறம் கிராண்ட் நியாஸ். வேகனார் கம்பேர் பண்ணுறப்ப இந்த கார் நீங்கள் எப்படி வாங்கலாம்னா உங்களுக்கு ஒரு லோ கிரவுண்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆஸ் அ கார் டிரைவிங் ஃபீலிங் கிடைக்கணுன்னா பாடி ரோல் வந்து கண்டென்ட்டாக கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் செலீரியோ காருக்கு போகலாம். அண்ட் இந்த காரில் 60/40 ஸ்ப்ளிட் சீட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் செலீரியோ வாங்குறதா இருந்தால் எதுக்காக வாங்குவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செலீரியோ ஓனர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். செலீரியோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இட்ஸ் பாய் ஃப்ரம் லோகேஷ் கிருஷ்ணன்.